இடிந்து கிடந்த எருசலேமின் பிரம்மாண்ட மதில்களை வெறும் 52 நாட்களில் கட்டி முடித்த நெகேமியாவின் வைராக்கியத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பெர்சியாவின் அரசர் அர்த்தசஷ்டாவின் சபையிலே பானபாத்திரக்காரராயிருந்த நெகேமியா தன் தாய் நாட்டின் அவல நிலையை கேட்டுத் துடித்தார். எருசலேமின் மதில்கள் இடிந்து வாசல்கள் தீக்கிரையான செய்தி அவரை துடிக்க வைத்தது. மன்னனின் தயவைப் பெற்று ஒரு கையில் ராஜ ஆணையும் மறுகையில் அசைக்க முடியாத விசுவாசமுமாய் எருசலேம் வந்து சேர்ந்தார். வாருங்கள், நாம் மிந்தைக்குள்ளாகாதபடி எருசலேமின் மதிலைக் கட்டுவோம். இது அவர் விடுத்த அறைகூவல். வேலையாட்கள் ஒருபுறம் கற்களை அடுக்க, மறுபுறம் வீரர்கள் காவல் காத்தனர். சன்பல்லாத் மற்றும் தொபியாவின் கடும் எதிர்ப்புகளையும் முறியடித்து தேவனின் கரம் கூட இருக்க 52 நாட்களில் அந்த பிரம்மாண்ட மதில் கட்டி முடிக்கப்பட்டது. சிதைந்தவை சீரமைக்கப்படும் என்பதற்கு நெகேமியாவின் வரலாறு இன்றும் ஒரு சாட்சி.